கல்வி செய்திகள் வாசிப்பவர் சிவசக்தி ஸ்டார். பகுதி நேர ஆசிரியர்கள் பணி நிரந்தரம். அமைச்சர் அன்பில் மகேஷிடம் கோரிக்கை மனு. 12,000 பகுதி நேர ஆசிரியர்கள் பணி நிரந்தரம் செய்ய வேண்டும் என்று தமிழக கல்வித்துறை அமைச்சரிடம் மனு கொடுத்துள்ளனர். பிஎட் முதலாம் ஆண்டு மாணவர் சேர்க்கைக்கான விண்ணப்ப பதிவு 16ஆம் தேதி தொடக்கம். அரசு மற்றும் அரசு உதவி பெறும் கல்லூரிகளில் இளநிலை பிஎட் முதலாம் ஆண்டு படிப்பில் சேருவதற்கான மாணவர்கள் வரும் 16ஆம் தேதி முதல் ஆன்லைன் வாயிலாக விண்ணப்பிக்கலாம். தமிழகத்தில் உள்ள அரசு மற்றும் அரசு உதவி பெறும் கல்லூரிகளில் இளநிலை கல்வியில் பட்டப்படிப்பு முதலாம் ஆண்டு மாணவர் சேர்க்கைக்கான 2024-25 விண்ணப்பங்கள் www.tngasa.in இணையதளத்தில் வெளியிடப்பட்டுள்ளன. சான்றிதழ் செல்லுபடியாகும். பள்ளிக்கல்வித்துறை தேசிய திறந்தவெளி கல்வி நிறுவனம் வாயிலாக பெறப்பட்ட 10 மற்றும் 12ஆம் வகுப்பு சான்றிதழானது தமிழக பாடத்திட்டத்தின் கீழ் வழங்கப்படும் சான்றிதழ்களுக்கு இணையானது என பள்ளிக்கல்வித்துறை அறிவித்துள்ளது. பதவி உயர்வு, பணி நியமனத்திற்கு சான்றிதழ் தகுதியானது என்றும் தெரிவித்துள்ளது. பள்ளி படிப்பை இடையில் நிறுத்தியவர்களுக்கு கல்வி கற்பிக்கும் வகையில் மத்திய அரசால் இப்பள்ளி நிறுவனம் நடத்தப்படுவது குறிப்பிடத்தக்கது. இந்திக்கு இந்தியா கொடுத்த அங்கீகாரம். இந்தியாவின் அலுவல் மொழியாக இந்தி தேர்ந்தெடுக்கப்பட்டதை கொண்டாடும் விதமாக ஆண்டுதோறும் செப்டம்பர் 14ஆம் தேதி தேசிய இந்தி தினமாக கொண்டாடப்படுகிறது. இந்தியை தேசிய மொழியாக அறிவிக்க கோரி இந்திய அறிஞர்கள் பலர் ஒன்று சேர்ந்து 1918 முதல் போராடி வந்தனர். இதனைத் தொடர்ந்து நாட்டில் அதிகம் பேசப்படும் மொழி என்ற அடிப்படையில் 1949ஆம் ஆண்டு செப்டம்பர் 14இல் இந்தியை அலுவல் மொழியாக அரசமைப்பு சட்டம் அங்கீகரிக்கப்பட்டது. டிஎன்பிஎஸ்சி தேர்வுக்கு 2.50 லட்சம் பேர் வரவில்லை. டிஎன்பிஎஸ்சி குரூப் 2 முதல்நிலை தேர்வு எழுத 2.50 லட்சம் பேர் வரவில்லை என தகவல்கள் வெளியாகி உள்ளன. 2000க்கும் மேற்பட்ட காலி பணியிடங்களை நிரப்ப இன்று தேர்வு நடத்தப்பட்டது. இதில் பங்கேற்க சுமார் 7.90 லட்சம் பேர் விண்ணப்பித்து இருந்தனர். அதன்படி தேர்வு ஏற்பாடுகள் செய்யப்பட்டு இருந்தன. ஆனால் விண்ணப்பித்தோரில் 2.5 லட்சம் பேர் வரவில்லை. இதற்கான காரணம் தெரியவில்லை என தெரிவிக்கப்பட்டுள்ளது. செய்திகள் நிறைவடைந்தன. வணக்கம்.